Hi students, next topic பார்த்தீங்கன்னாக்கா center of mass for uniformly distributed masses அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு எல்லா பொருளுமே ஒரே மாதிரியான டென்சிட்டியில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லிக்விடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஆயில் இருக்குனாக்கா அந்த ஆயிலில் நீங்கள் எந்த இடத்துல எடுத்தாலும் கரெக்டான ஒரே மாதிரி டென்சிட்டி இருக்கும். ஆனால் ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல டென்சிட்டி கம்மியாக இருக்கும். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும். எந்த இடத்துல நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியா எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த போர்டே எடுத்திருக்கேன். நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல ஒரு 1 சென்டிமீட்டர் கரெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் எங்கே கட் பண்ணி எடுத்தாலும் இல்லை அங்கே கட் பண்ணி எடுத்தாலும் ஒரே மாதிரியான பீஸ் தான் எனக்கு கிடைக்குதுனாக்கா இட் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகேவா? அப்போ சமமாக விரவி இருக்கிற ஒரு பொருள். ஓகேவா? அதில் நமக்கு எப்படி இருக்குது, நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இஃப் த மாஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் எ பல்க் ஆப்ஜெக்ட், ஸ்மால் மாஸ் டெல்டா எம் ட்ரீட்டட் அஸ் பாயிண்ட் மாஸஸ் அப்படின்றாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் ஆல் ஆப்ஜெக்ட் ஹேவிங் எ பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த பார்ட்டிக்கல் தான் நம்ம இந்த இடத்துல என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஸ்மால் மாஸஸை நம்ம பாயிண்ட் மாஸாக எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ எக்ஸ்சிஎம் அப்படிங்கிறது அப்போ பொசிஷன் ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட் இல்லையா, அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் பொசிஷன் கோஆர்டினேட்டில் இது எக்ஸ் காம்போனண்ட்டு சமேஷன் எம்ஐ எக்ஸ்ஐ டிவைட் பை எம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை எம்ஐன்றதால திரும்ப எக்ஸ்ஐ தான் கிடைக்கும். எக்ஸ்ஐனாலும் எக்ஸ்சிஎம்னாலும் ஒன்று தான். எக்ஸ்ஐங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட்டு, எக்ஸ்சிஎம்ங்கிறது எக்ஸாக்டாக சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கிற அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு. இது ஒய்சிஎம் அப்போ சமேஷன் டெல்டா எம்ஐ ஒய்ஐ டிவைட் பை எம்ஐன்னு கிடைக்கும். இங்கே இசட்சிஎம்னாக்கா சமேஷன் டெல்டா எம்ஐ இசட்ஐ டிவைட் பை சமேஷன் டெல்டா எம்ஐ அப்படின்னு கிடைக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, எழுதுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை. ஓகேவா? இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக எழுதலாம். எக்ஸ்சிஎம் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ்எம் டிஎம் அப்படின்னு அர்த்தம். இன்டெக்ரல் எக்ஸ் டிஎம் டிவைட் பை டிஎம், இன்டெக்ரல் டிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதே மாதிரி ஒய்சிஎம் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஒய் டிஎம் டிவைட் பை இன்டெக்ரல் டிஎம் அப்படின்றாங்க. இசட்சிஎம் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இசட் டிஎம் டிவைட் பை இன்டெக்ரல் டிஎம். இதில் இன்டெக்ரல் டிஎம்னா ஒன்றும் கிடையாது, தனித்தனியான மாஸோடைய அடிஷன் தான் இது இன்டெக்ரல் டிஎம். இசட்டுங்கிறது பொசிஷன், டிஎம்ங்கிறது ஸ்மால் மாஸ். ஓகேவா? இப்போ இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பொசிஷன் கோஆர்டினேட்டோடைய ஈக்குவேஷன். ஓகேவா? சென்டர் ஆஃப் மாஸோடைய பொசிஷன் கோஆர்டினேட்டோடைய ஈக்குவேஷன்ஸ் இதுதான், இப்படி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமில் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் அந்த ஈக்குவேஷன் இருந்தால் தான் சம் கேட்பாங்க. கண்டிப்பாக சம் வரும் இந்த டாப்பிக்லேருந்து, நீங்கள் இதை படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்னு ஒரு கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம் கொடுத்துருக்காங்க இதே டாப்பிக்கில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க போட்டில் இருக்கான், போட்டில் சென்டரில் நின்றுட்டு இருக்கான். போட்டுக்கும் சென்டர் ஆஃப் மாஸுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிலேஷன் இருக்குது. போட்டு இப்போ பெருசாக நம்ம ஷிப்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 500 டன் அளவுக்கு அதில் கூட்ஸ் ஏற்றுவாங்க. ஏற்றினாலும் அது என்ன ஆகாது, கவுந்து போகாது. ஷிப்புங்கிறது பார்த்திங்கனாக்கா கடலில் சாஞ்சிடாமல் நேராக நின்று போயிட்டே இருக்குது. அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷனில் நமக்கு சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு பக்கமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கமாக வந்துக்கிட்டே இருந்தனாக்கா இந்த பக்கம் ஷிப் கீழே அழுந்தியும் அந்த பக்கம் மேலே போயிட்டும் போகும். இல்லை சைடில் இருந்தாலும் இப்படி கவுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த பக்கமும் நகராமல் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேயே அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்காக என்ன செய்வாங்க, வாட்டரை பம்ப் பண்ணுவாங்க, இல்லை வாட்டரை அதிலேருந்து வெளியில் எடுப்பாங்க. அதுக்குள்ளே ஏற்றுவாங்க இல்லை வெளியில் எடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஷிப்போடைய சைஸு, அங்கே வர ஏரோடைய அந்த ஸ்பீடு, அதை பொறுத்துலாம் அவங்க கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. சரி, ரைட். எதுக்கு சார் இங்கே அதை பற்றி சொல்கிறீங்கனாக்கா மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஷிப்பில். இப்போ இங்கே எப்படி நம்ம மூவ்மெண்ட் நடக்குது, அப்போ எப்போல்லாம் சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது மூவ் ஆகும் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு, அதை நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், when a rigid body moves, its center of mass will also move along with the body. ஓகேவா? ஏதாவது ஒரு பொருள் நகர்ந்து போகுதுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஆல்சோ அலாங் வித் த பாடி, அதோடவே சேர்ந்து நகர்ந்து போக போகுது. நெக்ஸ்ட்டு, ஃபார் கைனமெட்டிக் குவான்டிட்டிஸ் லைக் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் வி டிஃப்ரென்ஷியேட் வித் டைம். ஓகேவா? இது நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கைனமெட்டிக் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வெலாசிட்டியையும் ஆக்சலரேஷனும், அதாவது velocity of center of mass, acceleration of center of mass are
கைனமெட்டிக் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் தான். என்னது? வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்னது? சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு சென்டர் ஆஃப் மாஸோடைய பொசிஷன் டிவைடட் பை, இல்லை பொசிஷன் சொல்கிறத விட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி சொல்லலாம், இல்லை வேறு எப்படி சொல்லலாம், பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? dxm டிவைடட் பை dt. இதை இந்த இடத்துல என்ன செய்யுங்க? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸ்னால் நான் சமேஷன் எம்ஐ டிவைட் பை சமேஷன் எம்ஐ போட்டிங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகுது. இதே தான் அங்கே எழுதியிருக்கோம். இந்த இடத்துல சென்டர் ஆஃப் மாஸுக்கு எழுதியிருக்கோம். இந்த இடத்துல காமனாக ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு பார்ட்டிகளுக்கு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? சமேஷன் எம்ஐ dxi டிவைட் பை dt, இங்கே சமேஷன் எம்ஐ அப்படின்னு போடுறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படியும் எழுதலாம். ஓகேவா? இது ஒன்று தான். இந்த டேர்ம் மட்டும் எடுத்து நான் விஐன்னு போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். அதே மாதிரி ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்க்கும் எழுதலாம். ஏசிஎம் ஈக்குவல் டு, இங்கே என்ன சார் அப்படின்னா டி பை டபுள் இன்டெக்ரல் ஆஃப் டபுள் டிஃபரன்ஷியேட்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் பொசிஷன் வெக்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏசிஎம் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் எக்ஸிஎம். இந்த இடத்துல இதை எடுத்துகிட்டு நான் விசிஎம் அப்படின்னு போடலாம். அப்படி இல்லையா, இதை நம்ம இந்த மாதிரி பொசிஷன் வெக்டரில் வச்சு எழுதலாம். எப்படி எழுதலாம்? இது இங்கே பாருங்கள், சமேஷன் எம்ஐயால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்கள். அப்போ இது விசிஎம்னு எடுத்துகிட்டு விஐயா போட்டுக்கிறோம். எம்ஐ இங்கேயும் சமேஷன் எம்ஐன்னு போட்டிருக்கோம். இல்லை இது இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக எழுதலாம். எப்படி எழுதலாம்? சமேஷன் எம்ஐ ஏசிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இல்லை ஏஐன்னு கூட எடுத்துக்கோங்க. ஏஐங்கிறது பொசிஷன் ஆஃப் ஆக்சலரேஷன். ஓகேவா? பொசிஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் வெக்டர். நெக்ஸ்ட் இதில் சமேஷன் எம்ஐன்னு இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம புதுசாக எதுவுமே பண்ணல. இதில் ஐ மட்டும் வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எழுதிட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை எம்ஐ சமேஷன் எம்ஐயால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப் எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு 0. அதாவது ஒரு போட் வந்து மிதந்துட்டு இருக்குப்பா, அதில் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து முன்பக்கம் நகர்ந்தானாக்கா சென்டர் ஆஃப் மாஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த பர்சன். அவனே சென்ட்ரல் நின்றுட்டு இருந்தாக்கா சென்டர் ஆஃப் மாஸ் ஸ்டில் நாட் சேஞ்சிங் அட் சென்டர். அதுவே பின்பக்கம் நகர்ந்தானா பின்னாடி பக்கம் நகர போகுது. சென்டர் ஆஃப் மாஸ் கண்டிப்பாக நகரும். போட் வந்து அவன் பின்னாடி போனால் முன்னாடி பக்கம் தூக்கிக்கும் இல்லையா? சென்ட்ரல் நின்னாக்கா சமமாக இருக்கும். அதனால் இப்போ சென்டர் ஆஃப் மாஸுங்க, இப்போ நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதில் எந்த விதமான ஃபோர்ஸுமே அந்த போட்டு மேலே ஆக்ட் ஆகலை, சும்மா அது மாதிரி நின்றுட்டு இருக்குன்னா சென்டர் ஆஃப் மாஸ் நகரவே நகராது. ஓகேவா? திஸ் வில் நாட் அஃபெக்ட் த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸும் நகராது, அந்த போட்டும் இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது, அப்படியே அமைதியாக ஒரே இடத்துல இருக்கும். ஹென்ஸ் விசிஎம் வில் பி 0. அப்போ ஒரே இடத்துல போட் இருக்குதுனாக்கா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஆல்சோ 0. விசிஎம் வெக்டர் வில் பி 0 when the center of mass at rest and constant when the center of mass has uniform motion. இப்போ இந்த வெலாசிட்டிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? வெலாசிட்டி ஆஃப் போட்டு கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஆனால் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஹெவன்லி பாடிஸ், அதாவது எர்த்து மூன் சன் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யூனிஃபார்ம் மோஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதோட சென்டர் ஆஃப் மாஸ் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா நமக்கு என்ன ஆகும்? விசிஎம் ஈக்குவல் டு 0 ஆர் விசிஎம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எஃப் எக்ஸ்டர்னல் இஸ் 0னா இந்த மாதிரி கிடைக்கும். எஃப் எக்ஸ்டர்னல்ங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ நோ ஆக்சலரேஷன், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிக்கு ஆக்சலரேஷன் இருக்காது. ஏசிஎம் வெக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1, 2 எப்படி வரும் நமக்கு? விசிஎம் ஈக்குவல் டு சமேஷன் எம்ஐ விஐ வெக்டர் டிவைட் பை சமேஷன் எம்ஐ இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் விசிஎம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி ஒரு டேர்ம் இன்டகிரேட் பண்ணுற டேர்ம் 0னாக்கா அதில் இருக்கிற அந்த வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இட் இம்ப்ளைஸ் தட் ஆக்சலரேஷனும் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா கண்டிப்பாக என்ன தான்? ஆக்சலரேஷன் 0. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டு. ஆனால் நம்ம பெருசாக ஈக்குவேஷன் எழுதி இங்கே எழுதுகிறோம். இதே மாதிரி தான் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எக்ஸாமில் கேட்டாலும் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இது செகண்ட் டாபிக். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன ஆரம்பித்தோம்? எஃப் எக்ஸ்டர்னல் இஸ் 0 அப்படின்னா இவ்வளோ தூரம் வருது நமக்கு. சப்போஸ் எஃப் எக்ஸ்டர்னல் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அப்போ வெளியிலேருந்து நீ ஒரு விதமான ஃபோர்ஸை கொடுக்குற அப்படின்னாக்கா எஃப் எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு சமேஷன் எம்ஐ ஏசிஎம் அப்படின்னு கிடைக்கும். ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ்க்கான ஈக்குவேஷன். அப்போ எஃப் எக்ஸ்டர்னல்ஸ் ஈக்குவல் டு எம்ஏசிஎம் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் என்னது? இஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் நாட் 0 அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? வாட் இஸ்
சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு 3 ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்குது. அந்த 3 ஈக்குவேஷன் மட்டும் மனப்பாடம்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிள். அதாவது பொசிஷன் மாஸ் டிவைடட் பை மாஸ், அதை தான் சொல்கிறாங்க பொசிஷனுக்கு. நெக்ஸ்ட் இங்கே மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொன்னோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது சம்மந்தமாக சம் இருக்குது, அந்த சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம் எக்ஸாமுக்கு வரும். இந்த வீடியோ திரும்ப பாருங்கள், புரியலனாக்கா திரும்ப கேளுங்க. ஓகே தேங்க்யூ.